ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரே மந்தையில் இருக்கும் ஆமையும் ஆடும் சந்தித்து கொண்டன. இரண்டும் சந்தித்த பொழுது, ஓ ஜீசஸ், தேவனே இவர்களை பாருங்கள், இவர்கள் பாவங்களை தங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ ஜீசஸ், சேவ் திஸ் எர்த். ஹல்லேலூயா. வணக்கம் வணக்கம். இப்படி இந்த ஆமையும் மாடும் நமக்கெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி, அவங்களுக்கெல்லாம் ஃபார்ச்சுனேட்லி மீட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் உறுதியோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆடு யாருன்னு கேட்குறீங்களா? இது மனித குலத்தின் விரோதி கட்சி. ஆமை யாருன்னு கேட்குறீங்களா? மனித குலத்தையே காக்க வந்த கட்சி. இந்த விரோத கட்சியும் காக்கும் கட்சியும் ரெண்டும் சேர்ந்து என்ன தெரியுமா பேசுனாங்க? அண்ணே அண்ணே விட்றாதீங்க அண்ணே, அப்படியே ஸ்ட்ராங்காவே நில்லுங்க அண்ணே, நம்ம உறவு யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சு புட்டா செருப்பால அடிப்பாங்க அண்ணே, அண்ணே அண்ணே சீமான் அண்ணே. இப்படி ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து அருமையாக பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆடு ஆமையை பார்த்து சொன்னது, அந்த டங்ஸ்டன் மலையை எடுக்கிறதுக்கு நாங்க தானே டெண்டர் விட்டோம், ஆனா நீங்க அப்படியே இருந்துருங்கண்ணே, மக்களை காப்பாற்றணும், எப்பவுமே எங்க திட்டம் வரும், மக்கள் எதிர்ப்பாங்க, நீங்க அங்க போய் ஒரு நாள் மட்டும் பேசிட்டு வந்துருங்கண்ணே. அதுக்கு ஆமை என்ன சொல்லியிருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது தம்பி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீ இப்போ தான் இதுக்குள்ளே வந்திருக்கிற, உனக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு முன்னாடியே நான் தான் மும்பையில் போய் அந்த குஜராத் மாநிலத்தை நரேந்திர மோடி எனும் மகான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வரும்போது 1 லட்சம் கோடி கடனை அடைத்து மேலும் உலக வங்கியில் 1 லட்சம் கோடி டெபாசிட் செய்து வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகான் தான் இந்த நாட்டிற்கு பிரதமராக வர வேண்டும் என்று நான் கூவி இருக்கிறேன். ஆமாண்ணே, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்கண்ணே, நான் லேட்டா வந்தவன் தானே, நீங்க ஸ்ட்ராங் தானே. ஒரே மந்தையில் இருக்கும் ஆமையும் மாடும் ஒரே பாதையில் சந்தித்து கொண்டன. இரண்டும் சேர்ந்து கைகுலுக்கி கொண்டனர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அண்ணே, நம்ம பிளானை நீங்க தானே கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே இருந்துடாதீங்கன்னா விட்டுறாதீங்க. அண்ணா, இந்த பரந்தூர்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தம்பி நான் பாத்துக்கிறேன். நீங்க விளங்கிக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மக்கள், பரந்தூர் மக்கள் கிட்டத்தட்ட 1000 நாளாக போராடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நாள் சும்மா பேருக்காக பதிவு பண்ணுறதுக்காக போய் பேசிட்டு வந்தேன். அது வெறும் பேருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தேன். என்ன தம்பி, நம்மளை எதிர்த்து நான் பேசிடுவேனா? நம்ம 2 பேர் யாரு? ஒரே மந்தையில் இருக்கும் ஆடும் ஆமையும் தானே. இப்போ கூட பாரு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டதை ஒரு வீடியோவாக புன்னகை சேனலில் போடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம உறவை பற்றி? ஏதோ நம்ம விரோதி மாதிரியே அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு நம்மளை விட நல்லாவே தெரியும். புன்னகைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ரிலேஷன்ஷிப் என்னன்னு. அப்புறம் அண்ணன், அந்த 2000 கோடி நம்ம பேரம் பேசுனதை பிளான் பண்ணி சொன்னீங்களா, இல்லை ஃப்ளோவில் வந்துருச்சா? தம்பி, நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம ஓட்டு பிரிக்கிறதுக்காக நிற்கிறோம். அப்போ அந்த ஓட்டு பிரிக்கிறதுக்கு பல ஜாலங்கள் இருக்குது. நம்ம தான் மூக்கு நோண்டி பொய்யா பேசுவோன்னு தெரியல, அதில் பேசுனது தான். அது என்னோட கட்சியில் இருக்க தற்கூறிங்களுக்காக சொன்னது. அவங்க தான் தற்கூறிங்கன்னு உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் தெரியுமே. இப்படியெல்லாம் ஏதாவது சொன்னோம்னா கொஞ்ச நாள் கால் கடியிலே கிடப்பாங்க நாய்ங்க, அவ்வளவுதான். தம்பி, நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பப்ளிக் இஷ்யூக்கு தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்ருக்கேன்னா அங்கே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் காரில் போவேன், என் காரு பின்னாடி இன்னொரு கார் வரும், போய் பேசிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் தம்பிகளாக மாற்றிட்டு வந்துடுவேன். அங்கே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் என் சொந்தக்காரங்க உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றி போட்டு வந்துடுவேன். ஆனால் என்னோட பர்சனல் பிரச்சனை, அதான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு பிரச்சனை, விஜயலட்சுமி, அந்த பிரச்சனைக்கு தான் அதுக்கு தம்பி பண்ண உதவியை நாம் மறந்துடுவோமா? என்னோட அந்த சொந்த பிரச்சனைக்காக தான் நாம் தமிழர் கட்சியவே குவிச்சேன். அதுக்கு ஆடு அரண்டு போய், நீ பண்ண பிரச்சனைக்கு, நீ பண்ண கோல்மாலுக்கெல்லாம் கட்சிக்காரங்கெல்லாம் வருவாங்களா? இதுக்கு பொம்பளை பிரச்சனைன்னு தெரிஞ்சேன்னா வந்தாங்க. எவனுக்குமே யோசிக்கிற மூலையே இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அட தம்பி, இதை நீயும் நானும் பேசிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? பாரு, மும்மொழி வேணும்னு நானும் சொல்றேன், நீயும் சொல்ற. நமக்கு சொன்னது யாரு? கோவிந்தா கோவிந்தா
அவங்க சொல்கிறாங்க, நாம் பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு என்ன மூளையாக இருக்குது? எனக்கு கீழே இருக்கிற தற்கொலைங்க டெவலப் ஆகணும்னு நான் எப்போ வந்து நினைப்பேனா? ஆமாண்ணே, நானும் அப்படி நினச்சி தான் ஒவ்வொரு வேலையும் பார்க்குறேன். ஆனாலும் என்னை தாண்டி சில அக்காக்கள்லாம் மேலே போயிடுறாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் பேசுகிற ஆடியோலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்து சாட்டைக்கு அமுச்சுட்ருங்க. அதெல்லாம் தம்பி பார்த்துப்பான். இப்போ பிசுறுன்னு சொன்னது நானா எடுத்தேன்? ஐயோ தம்பி, மறந்து போட்டேன் பார்த்தீங்களா? நீங்களே பெரிய வீடியோ கட்சி, உங்ககிட்ட இருந்தால் எல்லாம் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் நானும் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நம்ம உறவு தம்பி, நம்ம உறவு அவ்வளவு புனிதமானது. ஒரே மந்தையில் இருக்கும் மாடும் மாமையும் சந்தித்து கொண்டன, இரண்டும் சந்தித்த பொழுது ஓ ஜீசஸ் அல்லேலூயா. அப்புறம் ஆடி கேட்டுச்சு, எப்படி ஆமண்ணே காளியம்மாலாம் டெவலப் ஆகி போயிருப்பாங்களே, அது எப்படி நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னு. தம்பிக்கு தெரியாததா? கேடி ராகவன் தம்பி வர புதுசில் அவர் தானே உச்சத்தில் இருந்தார். அவரையே மீந்து போன பழைய சோறு மாதிரி ஆக்கி போட்டிங்கல்ல. ஐயோ, நம்மளை பற்றி பெருமையாக பேசினாலும் நமக்கு பிடிக்காதுங்க. பேசாதீங்க. ஆமாம், அந்த எஸ்வி சேகர் ஏதோ உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரம்மா, திமுகவில் உட்காந்துருக்காரு. தம்பி, அந்த ரிப்போர்ட்டர் கேஸில் பிடிச்சி உள்ளே போடு தம்பி. அண்ணே, அவருக்கெல்லாம் இந்த நூல் சட்டம் பொருந்துமா அண்ணே? அவருக்கெல்லாம் வேற நூல் சட்டங்க. அவங்களையெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க தான் நமக்கு வேலை கொடுக்குறாங்க, விட்டுருவோம். ஆனால் சீமானண்ணே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நானே இருக்கிற பாப்பானுங்களையெல்லாம் ஓரங்கட்டி கஷ்டப்பட்டு சூத்திரன்னா மேலே வந்து நிற்கிறேன். நீ எப்படின்னு புசுக்குன்னு பாப்பானுங்களாம் சமமாக பாப்பான், அதுதான் என் பாப்பா அப்படின்னு அடிச்சு விட்டீங்க. எங்கே, எப்படி, எப்போ மாறினீங்க, எப்படி பேசுனீங்க, எப்படி இவங்கெல்லாம் முதல்ல சமமாக பார்த்தாங்க? என்ன தம்பி, நம்ம காசை வாங்கிட்டோம்னா காரியத்தை கரெக்டாக முடிக்கணும்ல. நமக்கு கூலி தானே முக்கியம். என்ன பார்த்து கூலிக்காரங்க அப்படின்னு அன்றைக்கி கனிமொழி மேடம் சொன்னாங்கல்ல, அதை நான் நிரூபிக்கணும்ல. அதனால தான் நான் சொல்லிட்டேன். ஆமாம், நான் கூலிக்காரன் தான், சமமாக பார்ப்பேன். அது கூலிக்காரனாக இருந்தாலும் அவன் சமமாக பார்ப்பான் அப்படின்னு போட்டு உடைச்சிட்டேன். அப்படியே பொங்கி பேசிட்டேன். ஒரே மந்தையில் இருக்கும் மாமையும் மாடும் ஒரே பாதையில் சந்தித்து கொண்டன. அண்ணே, ஸ்ட்ராங்காக இருக்கனே. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, நம்மளேண்ணே டெல் ஒரு மனிதகுல விரோத கட்சிக்காரர் கை கொடுத்து பாராட்டுறாரு. மனிதத்தை மட்டும் இல்லை, ஒவ்வொரு உயிர்களையும் காப்பாற்றுறதுக்காக கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் கை குலுக்கிறாரு இல்லைங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கொள்கையை கொண்டவர்களாம். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மனித பண்போட பேசிக்கிறாங்களாம். கொள்கை தாங்க வேற, மற்றபடி கூட்டாளிகள்லாம் ஒன்று தானே. ஒன்றிய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் அண்ணன் எதிர்ப்பாரு. அதுக்கு தம்பி தான் காசு கொடுத்து ஆதரவும் தெரிவிப்பாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே மந்தையில் இருக்கும் ஆடும் ஆமையும். இந்த ஆமையும் மாடும் இருவேறு பாதைகளில் இருந்தவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த உங்களை கர்த்தர் மன்னிப்பாராக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நீங்கள் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவை கண்டினியூஸாக கொடுத்துருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எங்களை நாங்களே ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.